Hi guys, welcome to Tamil Skills channel. Okay friends, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zen 01 2018 ஓகேங்களா, அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் அண்ட் டெக்னீஷியன் போஸ்ட் இவங்களுக்கான CBT 2ஓட மோக் டெஸ்ட் லிங்க் ஓகேங்களா. ஸோ அதாவது செகண்ட் ஸ்டேஜோட கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும், அதாவது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், அது எல்லாமே சால்வ் பண்ணுற ஒரே வீடியோ இதுதாங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து எக்ஸாம் லாங்குவேஜ் என்ன இருக்குங்கிற டவுட் பெரிய டவுட், ஸோ அதுக்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்கும் சரிங்களா. ஸோ நான் வந்து கிளிக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மோக் டெஸ்ட் லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு அங்கே எக்ஸாம் சென்டர்லையுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் சரிங்களா, ஸோ அதை அடிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து வித்தவுட், இப்போ உங்களுக்கு 5-7 சம்திங் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா, ஸோ நீங்கள் 0507 அதுவும் இந்த கோடுகள் இல்லாமல் நீங்கள் அப்படியே கொடுக்கணும் சரிங்களா. ஸோ ஒரு 8 டிஜிட் வேர்டு தான் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், நான் கொடுத்துட்டேன். என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தும் என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பரும் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து சப்மிட் கொடுத்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ இன் அப்படின்னு காட்டுது. ஸோ இதில் வந்து நான் வந்து தமிழ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்னென்ன பார்க்கலாங்கிறது சொல்கிறேன். ஓகே, கொஸ்டின் வந்து நம்ம வந்து நிறைய பேர் கேட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, பார்ட் ஏக்கு அப்புறம் பார்ட் பி கிட்ட கேப் இருக்குமா ப்ரோ அப்படி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டினியூட்டியாகவே கொடுத்துட்டாங்க. அதாவது 150 மினிட்ஸுங்கிறது தான் எக்ஸாம் டைமிங்கு சரிங்களா. நீங்கள் ஒரு ஷிஃப்ட்டில் ஒரு டைமிங்கில் உள்ளே போனீங்க, காலையில் 9 மணிக்கு உள்ளே போனீங்கன்னா 150 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரிங்களா. ஒரு 11:30 அப்புறம் தான் உங்களை வெளியே விடுவாங்க சரிங்களா. ஸோ அந்த 150 மினிட்ஸ் நீங்கள் கம்பல்சரி உள்ள இருந்தாகணும். ஸோ உங்களுக்கு எந்த பிரேக்குமே இருக்காது, எந்த ஒரு டைம் இன்டர்வல் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. கண்டினியூட்டியாக உட்காந்த இடத்துல இருந்து நீங்கள் 2 எக்ஸாமும் பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. பார்ட் ஏ வந்து 90 நிமிஷம், பார்ட் பி வந்து 60 நிமிஷம். 90 நிமிஷங்கிறது வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 60 நிமிஷங்கிறது வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, நான் திரும்ப ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எல்லாமே அப்ஜெக்டிவ் தான். நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. நெகட்டிவ் மார்க்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1/3. நீங்கள் 3 கொஸ்டின் தப்பாக எழுதிங்கன்னா 1 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்து வந்து இதில் வந்து நெக்ஸ்ட் எல்லா லாங்குவேஜ் ஓகேங்களா. ஸோ லாங்குவேஜ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுமே டிஃபால்ட் லாங்குவேஜ். ஸோ அதர் லாங்குவேஜ் வந்து அதாவது மற்ற லாங்குவேஜஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. சரி, ஓகே, நான் கீழே உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன் எப்படின்னு காட்டுறேன். ஓகே, நிறையா கொடுத்துருக்காங்க, எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மோக் டெஸ்ட் லிங்கை வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன காட்டுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் டிஃபால்ட் எக்ஸாம் லாங்குவேஜ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் அடுத்த 150 மினிட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாமில் எழுதுவீங்க சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குற உங்களுடைய லாங்குவேஜ் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ எனக்கு தமிழ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து தமிழ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டிக் மார்க் கொடுக்குறேன். ஸோ ஐ ரெடி டு பிகைன் அப்படி கொடுக்குறேன். ஓகே, ப்ராசஸிங் ஆகுது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா, அது வந்து லோட் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து லேண்ட்ஸ்கேப் மோட் வச்சுருந்தனால எனக்கு வந்து சரியாக ஸ்க்ரீன் தெரியல. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபோனை டேரெக்டாக போர்ட்ரேட் மோடில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து வேறு கொஸ்டின் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் வேணுமோ அந்த கொஸ்டினை நீங்கள் வந்து மாற்றி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஆன்சர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த எக்ஸாம் சென்டரில் என்ன மாடலாக யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்ட் ஏ பார்ட் பி எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ பார்ட் பி வந்து ஒர்க் ஆன மாதிரி இல்லை, பார்ட் ஏ மட்டும் தான் இப்போதைக்கு ஒர்க் ஆகுது. பார்ட் ஏ மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு டைம் வந்து இங்கே ஓடுது பாருங்கள். இங்கே இந்த டைம் தாண்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்ட் பி ஓடும் சரிங்களா. ஸோ நீங்கள் 89 நிமிஷம் இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். கரெக்ட், 1.5 மணி நேரம் அட்டன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்ட் பி நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ உங்களுடைய டவுட்டுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஸ்டினோட டஃப்னஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இதிலே கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட யூசேஜ் இவ்வளோ தான். ஸோ இது எப்படி மோக் டெஸ்ட் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக அந்த வீடியோ மேக்கப் பண்ணியிருந்தேன். ஓகே, வேறு ஏதாவது டாபிக் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், அந்த வீடியோ பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.